வணக்கம், நான் விஸ்மி ஆகாஷ் பேசுறேன். விஸ்மி ஆகாஷில் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சகோதர சகோதரி அனைவருக்கும், தாய் தந்தை அனைவருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு நம்மலாம் இவ்வளவு ஃப்ரீயா இவ்வளவு சுத்தமா, அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வாங்கின சோழர் தான். அன்னைக்கு ஜாதி மதம் எதுவுமே இல்லைங்க. எல்லாரும் ஒன்னாந்து இந்தியர்கள் ஒன்னா போராடி சுதந்திரம் வாங்கினாங்க. சுதந்திரம் வாங்கி 80வது வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு 1947 அன்னைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாங்கினால இன்னைக்கு நம்ம எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். எல்லாருமே அவங்க பிசினஸ் பண்றாங்க. இதை நான் கூட பாருங்க, இந்த மாதிரி சுதந்திரம் வாங்காம ஒரு நாடு கீழே நம்ம இருந்தா கண்டிப்பா இது மாதிரி எல்லாம் பண்ணி விட மாட்டாங்க. அடிமையா தான் இருக்கணும். அடிமையிலிருந்து நம்மளை வெளியேற்ற முன்னோர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களா இருக்கனால தான், அவங்களாம் வாங்கினால தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும். வாய்க்கால ஒன்று மட்டும் சொல்ல பாருங்க, எப்பவுமே நல்லது செய்யுங்க, நல்லபடியா இருக்கலாம். அன்னைக்கு அவங்க நல்லது செஞ்சனால காலம் ஃபுல்லா தலைமுறையா நம்ம இந்தியா நல்லா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு நல்லா பாதுகாப்பு கொடுங்க. நம்ம தங்கச்சி சகோதர சகோதரி எல்லாரையும் வெளியே தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் பாப்பீங்க, இது யாருன்னா ஒருத்தருக்கு புரியணும், அதனால நம்ம சொல்றோம். யாராவது தப்பா நினைச்சு நான் சொல்ல, இருக்கிற இயற்கை இன்னைக்கு நடக்கிறது, மக்கள் என்ன பண்றாங்க அதை வச்சுதான் சொல்றேன். ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு. அது மாதிரி பெண்ணுக்கு பாதுகாப்பா இருங்க. ஏன்னா இப்போ ஒரு போறாங்க, ஒரு குழந்தை ஒரு ராத்திரில நிக்கிறாங்க, ஒரு 11 மணிக்கு நம்ம போறோம்னா அவங்க எங்க போறாங்களோ அங்க நெல்லி பஸ் ஸ்டாப்லயே ஒண்டியா நிக்கிறாங்கன்னா யாருன்னா பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஹாஃப் அன் நில்லுங்க, தங்கச்சி அந்த பஸ் இருக்கும், நாங்க நிக்கிறோம், நீங்க பஸ் ஏற்றப்போ நாங்க போறோம்னு சொல்லி அது மாதிரி நம்ம ஆண் நம்ம பாதுகாப்பு கொடுத்தா எத்தனையோ பேர் உலகத்துல எவ்வளோ என்ன சொல்றது, நிறைய பாக்குறோம். நியூஸ்ல என் வாயில சொல்ல எனக்கு விரும்பல, நிறைய பாக்குறேன். நிறைய பேரை கொலை பண்ணிடுறாங்க, என்னென்னதோ பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பண்ணாம இருக்கணும்னா நம்ம பாதுகாப்பா நம்ம தான் இருக்கணும். சரியா? காவல்துறையும் பாதுகாப்பு காட்டுது. அதோட நம்ம என்ன சொல்றது, எங்கன்னா போவோங்க, போற வழியில பார்ப்போம், ஒரு 12 மணிக்கு ஒரு டியூட்டியை விட்டு ஒரு பெண் பஸ் ஸ்டாப்ல நிற்கும், இல்லை நடந்துப்போம். அப்படி போன்றப்ப எங்க போறீங்களா, நான் சின்ன குழந்தையா இருந்தா நான் அண்ணனா நினைச்சுங்க, இல்ல பெரியவங்களா இருந்தா நான் உங்க தம்பியா நினைச்சுங்க, தாய்மாரா இருந்தா நான் உங்க பையனா நினைச்சுங்கம்மா. கண்டிப்பா உங்க நீங்க போயிட்டப்ப நான் போறேன், இங்க கொஞ்ச நேரம் நிக்கிறேன் நில்லுங்க. அதே ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு பெண்ணுக்கு அதுதான் பெரிய பாதுகாப்பு. அது மாதிரி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு சுதந்திரம் வாங்குறோம். இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் 80 வருஷம் ஆயிடுச்சு. 80 வருஷத்துல சுதந்திரம் வாங்கி நம்ம பண்ணோம்னா எல்லாருமே நல்லா இருக்கணும். மக்கள் நல்லா இருக்கணும். நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம முன்னோர்கள் நம்ம பாராட்டணும். ஏன்னா எவ்வளவு பேர் நீங்க நியூஸ்ல பாருங்க, 1947 என்ன ஆயிடுச்சுன்னு ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, தெரியும். எவ்வளவு பேர் உயிர் போய் தான் இந்த இடம்லாம் நம்ம இருக்கோம். சரிங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, நம்மள அடிமையாக்கி ஒரு கரும்பு சக்கை மாரி ஜூஸ் எல்லாம் உறிஞ்சிட்டு ஒரு சக்கை மாரி தான் இந்தியா விட்டு போனாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அதுல இருந்து திருப்பணம் வளர்ந்ததுதான் இந்த இந்தியா. சரிங்களா? இல்ல நம்ம நாட்டை அடிமை பத்தாம இருந்தாங்கன்னா நம்ம நாடு தான் உலகத்துல பெரிய பணக்காரா இருக்கும். ஏன்னா நம்ம மன்னர்கள் வச்சிருந்ததுன்னா அவ்வளவு இருந்துச்சுங்க. எவ்வளவு தங்கம், எவ்வளவு வைரம் எல்லாமே எடுத்துன்னு போயிட்டாங்க. எத்தனை பேர் கரும்பு சக்கை, என்ன சொல்றது, சக்கையை ஜூஸ் ஆக்கி ஜூஸை எடுத்துட்டு சக்கையை மட்டும் கடாசமா அந்த சக்கை தான் நம்பலாம். அதுல இருந்து உருவாக்கி இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம திறமை நம்ம வாய்ந்து இருக்கோம். கண்டிப்பா இந்தியான்றது ஒரு தாய்நாடு. தாய்நாடுன்னு தான் சொல்லுவாங்க, தந்தை நாடுன்னு சொல்ல மாட்டாங்க. தாய்நாட்டுல இருக்க நம்ம தாய் மக்களை காப்பாற்றணும், நம்ம பெண்களை நம்ம காப்பாற்றணும். தப்பா நினைச்சாதீங்க. இன்னொன்னு, காவல்துறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காவல்துறை பாதுகாப்பு இருந்தாலும் இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளவு எல்லாரும் இந்தியாவில் சரியா இருக்காங்க. அதே மாதிரி ராணுவத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். நன்றிக்காரங்க. ஏன்னா அவங்க ஆர்மி இருக்கனால தான் நம்ம நாட்டு அங்க பாதுகாப்பா நம்ம பாட்டர்ல இருக்கிறோம். பாட்டர்ல பாதுகாப்பா இருந்தா நம்ம வாய்க்கிறது நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். பிஸ்மில்லா காசிம். சகோதர அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.